தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் 8வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். இடம் அளித்து எத்தனையோ கோடி கோடி இனமினமாய் படைத்து வைத்து தொடர்ந்து வரும் தொல்வினைகள் சூழ வைத்தே துலங்காத இன்ப துன்பம் அடர்ந்து வரும் அடுக்கடுக்கில் அடிசறுக்கி அல்லலுற்று அலைமோதி படர்ந்து வரும் ஆசைக்கு பலியுமானோர் பரகதி பெறும் பரம்பொருளே. தொடர்வது நீராடல் பருவத்தின் 8வது பாடல். மரிக்கும் திரை தன்புணல் வைகை வண்டலிடு மண் கூடை கட்டி வாரிச் சுமந்து ஓர் அம்மை துணை மணிப்பொன் குடத்தில் கரை தூற்றும் வெறி குங்குமச் சேரி எக்கரிடும் பிறை பூந்துரை மண் பெறின் ஒருத்தி வெண்பிட்டிடவும் அடித்தும் ஒருவன் வேலை கொளவும் வேண்டும் எனக் குறிக்கும் இடத்தில் தடன் தூநீர் குடைய பெறின் அக்கங்கை திருக்கோடீரத்து குடியிருப்பும் கூடா போலும் புலன் குலட்டுப் பொறிக்கும் சிரவக்கொடி உயர்த்தாய் புதுநீராடி அருளுகவே. பொருணை துறைவன் பொற்பாவாய் புதுநீர் ஆடி அருளுகவே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. கீழ்மேலாய் அலைகள் புரளும் குளிர்ந்த நீரோடும் வைகையாற்றில் மேடிட்டிருக்கும் மண்ணை கூடையில் வைத்து சிவபெருமான் முன்பொரு சமயம் பிட்டுக்கு மண் சுமந்தார். அம்மையின் இணையான இரு பொற்குடம் போன்ற பூ மார்புகளில் பூசியுள்ள குங்கும குழம்பு வண்டலாக படிந்து வாசமணம் வீசும் நீர்த்துறை மண்மேடு ஆகிவிட்டால் முன்பு ஒருமுறை இதுபோல் வைகையில் பெருகிய வெள்ளத்தை அடைக்க மந்திக்கிழவிக்கு வேலையாளாக பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னன் ஏவலிடும் பணியாளாக இருக்க நேர்ந்த அந்த இடத்தை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதில் நீ நீராடுவாயானால் மீண்டும் சிவன் பணியாளாக வர பெருமான் சடைமுடியில் இருக்கும் கங்கையும் அவரை விட்டு நீங்கி இருப்பாள். நீயும் அவரை எளிதில் அடையலாம். எனவே மேன்மை பொருந்திய இமயமலையில் மீனக்கொடி பறக்க விட்டவளே, புதுப்புணல் நீராடி அருள்க. தாமிரபரணி துறை தலைவன் தங்க மகளே, வைகை புதுப்புணலில் நீராடி அருளுகவே. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். மரிக்கும் புரளும், வண்டல் பேரு, எக்கர் மேடு, வெறி வாசம், கோட்டீரம் தடைமுடி, பொலன்குவடு அழகிய மேலான மலை, துறவக்கொடி மீன்கொடி. தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம். மரிக்கும் திரைத்தன் புனல் வைகை, மரிக்கும் திரைத்தன் புனல் வைகை வண்டலிடு மண் கூடை கட்டி, வண்டலிடு மண் கூடை கட்டி வாரிச் சுமந்தோர் அம்மை, வாரிச் சுமந்தோர் அம்மை துணைமணி பொன் கூடத்தில் கரைந்தூற்றும், துணைமணி பொன் கூடத்தில் கரைந்தூற்றும் விரி குங்குமச்சேரு எக்கரிடு, வெறி குங்குமச்சேரு எக்கரிடும் விரிப்பூந்துரைமண் பேரின், விரிப்பூந்துரைமண் பேரின் ஒருத்தி வெண்பிட்டிடவும் அடித்து ஒருவன் வேலை கொள்ளவும் வேண்டும், ஒருத்தி வெண்பிட்டிடவும் அடித்தொருவன் வேலை கொள்ளவும் வேண்டும் என குறிக்கும் இடத்தில் தடந்தூணி
குறிக்கும் இடத்தில் தடம் தூணீர் குடையப்பெரின் அக்கங்கை குடையப்பெரின் அக்கங்கை திருக்கோட்டீரத்து குடியிருப்பும் கூடா திருக்கோட்டீரத்து குடியிருக்கும் கூடா போலும் பொலன்குவட்டு திருக்கோட்டீரத்து குடியிருப்பும் கூடா போலும் பொலன்குவட்டு பொறிக்கும் சுரவ கொடி உயர்த்தாய் பொறிக்கும் சுரவ கொடி உயர்த்தாய் புது நீராடி அருளுகவே புது நீராடி அருளுகவே பொருணை தூரைவன் பொற்பாவாய் பொருணை தூரைவன் பொற்பாவாய் புது நீராடி அருளே புது நீராடி அருளுகவே புது நீராடி அருளுகவே புது நீராடி அருளுகவே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது நரியை பரியாக்கிய படலம் என்ற திருவிளையாடலாகும். இறைவனார் குதிரைகளை அழைத்து வருவதாக கூறிய வாக்குறுதியை எண்ணி மாணிக்கவாசகர் குதிரைகளின் வரவிற்காக மதுரையில் காத்திருந்தார். நாட்கள் நகர்ந்தன. குதிரைகள் வந்த பாடில்லை. அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகர் பொய் உரைப்பதாக கருதி அவரை தண்டித்து அரசாங்க பணத்தை அவரிடம் இருந்து பெறுமாறு தண்டல்காரர்களுக்கு உத்தரவிட்டான். அரசனின் ஆணையை ஏற்று தண்டல்காரர்கள் மாணிக்கவாசகரின் வீட்டிற்கு அவரை அழைப்பதற்காக சென்றனர். அவர் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். தண்டல்காரர்கள் அரச ஆணையை அவரிடம் தெரிவித்தனர். அதற்கு அவர் எல்லாம் இறைவனின் விருப்பப்படி நடக்கும் என்று எண்ணி அவர்களுடன் சென்றார். தண்டல்காரர்கள் மாணிக்கவாசகரிடம் அரசாங்க பணத்தை திரும்ப அளிக்கும்படி வலியுறுத்தி அவரின் முதுகில் பெரிய பாறாங்கற்களை ஏற்றினர். அவருக்கு அது பஞ்சு பொதி போல் தோன்றியது. மறுநாள் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்கினர். அதனையும் பொறுத்து கொண்ட மாணிக்கவாசகர் இறைவனாரிடம் தங்களுடைய திருவாக்கினை பொய்யாக்காமல் விரைவில் குதிரைகளுடன் மதுரைக்கு வாருங்கள் என மனமுருகி வழிபட்டார். இந்நிலையில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் பிறந்து விட்டது. இறைவனார் மாணிக்கவாசகருக்கு உதவ திருவுள்ளம் கொண்டார். இறைவனார் திரு நந்தி தேவரிடம் மாணிக்கவாசகன் குதிரைகளை வாங்கித் தராத குற்றத்திற்காக பாண்டியனின் சிறையில் அவதிப்படுகிறான். அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக நீயும் நம் பூதகணங்களும் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரையை நோக்கி செல்லுங்கள். மதுரைக்கு அருகில் செல்லும் போது யாம் குதிரை வீரனாக வந்து உங்களுடன் கலந்து கொள்வோம் என்று கூறினார். இறைவனின் ஆணையை ஏற்று நந்திதேவரும் பூதகணங்களும் நரிகளை குதிரைகளாக மாற்றி அதன் மீது அமர்ந்து மதுரையை நோக்கி விரைந்தனர். குதிரைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை விடுவிக்கச் செய்தான். அவருக்கு பரிசுகள் பல வழங்கினான். குதிரைகளின் அணிவகுப்பை காண மணிமண்டபத்திற்கு வந்தான். மக்கள் எல்லோரும் குதிரைகளை கண்டு ஆரவாரம் செய்தனர். பாண்டியனின் கண்களுக்கு மட்டும் குதிரைகள் புலப்படவில்லை. மாணிக்கவாசகர் தான் ஏதோ தந்திரம் செய்கிறார், ஆதலால் தான் தன் கண்களுக்கு குதிரைகள் புலப்படவில்லை என்று கருதி மாணிக்கவாசகரை மீண்டும் சிறையில் அடைத்தான் பாண்டியன். சற்று நேரத்தில் குதிரை கொட்டிலுக்குள் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்கள் இருப்பதை கண்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் அரிமர்த்தனிடம் விவரத்தை சொல்லினர். அங்கு வந்த பாண்டியன் குதிரைகளை கண்டு மகிழ்ந்தான். பின்னர் அருகில் இருந்த குதிரை வீரனிடம் உங்கள் குதிரைப்படைக்கு தலைவன் யார் என்று கேட்டான். அப்போது வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருந்த இறைவனாரை சுட்டிக்காட்டி இவர்தாம் எம் தலைவர் என்று கூறினான். இறைவனாரை கண்டதும் பாண்டியன் அவனையும் அறியாமல் வணங்கினான். அப்போது இறைவனார் குதிரையின் கயிற்றினை பிடித்து
பாண்டியனின் கையில் கொடுத்துவிட்டு குதிரைகளை ஒப்படைத்தாகிவிட்டது. இனி குதிரை பற்றி கேட்கக்கூடாது. இதுவே குதிரை பரிமாற்றத்தில் கடைபிடிக்கப்படும் வழக்கம் என்று கூறினார். இறைவனாரின் கூற்றினை ஆமோதித்த அரிமர்தன பாண்டியன் இறைவனாருக்கு வெண் துண்டினை பரிசளித்தான். இறைவனாரும் தலையில் அதனை கட்டிக்கொண்டு அங்கிருந்து தம் பூதகணங்களோடு புறப்பட்டார். பின்னர் மாணிக்க வாசகருக்கு பரிசுகளை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி அவரை அவருடைய இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்தான். மாணிக்க வாசகரும் பாண்டியனின் பரிசுகளை தம் சுற்றத்தாருக்கு பகிர்ந்தளித்தார். இன்றைய திருவிளையாடலின் தொடர்ச்சியில் நாளையும் இணைவோம். நீராடல் பருவத்தின் 8வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று உணர்ந்து சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.